ராமகிருஷ்ணன். போரூர்லேருந்து வரேன் நான். எனக்கு 62 வயசு நடக்குது. இப்போது எனக்கு வந்து 25 வருஷமாக அந்த வெரிகோஸ் வெயின நரம்பு சுருட்டுன்னு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருந்தது. இப்போது ஒரு சமீபத்தில் வந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுனால இந்த காலில் நெருக்கட்டிக்கிட்டு கட்டை விரலில் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. 2 கால்லையுமே. இடது காலில் அதிகமாக இருக்கும், வலது காலில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸ்னால இந்த நிற்கிறதுலாம் சிரமமாக இருக்கும், வலி வரும், நடக்கும்போது வலி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருந்தது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி மாருதி வர்மா சென்டரில் வர்மா எக்ஸ்பர்ட் நல்லா பண்ணுறாரு, அங்கே நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்தேன். நான் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் வந்தேன். நான் வந்து தொடர்ந்து வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்தது இது இந்த வர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பு வந்து அப்படியே அதை வெளியில் புடைச்சிட்டு இருக்கிற நரம்பு வந்து நல்லா ஓரளவுக்கு உள்ளே போயிருக்கு. வலி இல்லை. நைட்லலாம் இழுத்து பிடிக்கும், கால் இப்படி திரும்பி கொடுக்கும்போது இழுத்து பிடிக்கும். அது வந்து வெகுவாக நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ சுத்தமாக இல்லை. 2வது மரப்பு தன்மை இருந்தது. காலுக்கு கீழ்ப்பாதத்தில் வந்து கால் மரப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த மரப்பு வந்து இந்த வர்மா ட்ரீட்மெண்ட்டு பண்ண நாள் ஆக வந்து ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக இருந்ததுனால ஒரு மாதம் கழித்து நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு அந்த மரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. கால் வந்து நல்ல ஒரு ரஃப்னஸ், அதாவது அந்த ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல, அது வந்து நல்லா குறைஞ்சி இப்போது காலை கீழே வைக்கும்போது நல்ல வித்தியாசம் தெரியுது. எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. இது நல்ல அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஏதோ கடவுள் இந்த சென்டர்னுடைய ரெஃபரன்ஸ் கிடைச்சதுனால இதிலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த சென்டருக்கு வந்து நல்ல ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. இதனால் நல்ல ஒப்பீனியன் இருக்குது. அதனால் மேற்கொண்டு யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நான் இதுக்கு ரெஃபர் பண்ணுவேன்.